சினிமா சர்பத் நேயர்களுக்கு வணக்கம். த ஒடிசி டைரக்டர் பை கிறிஸ்டோபர் நோலன். சரி, ஓகே, இந்த படத்தை வந்து நம்ம ஐமேக்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியிலேயே இந்த 3 நாளாக வெயிட் பண்ணிட்டோம். ஸோ டிக்கெட் கிடைக்கல. ஸோ இந்தியாவிலே ரொம்ப பெஸ்ட்டான தேட்டர் 3 தேட்டர் தான் இருக்காம ஐமேக்ஸில். ஒன்று மும்பையில், 2வது டெல்லியில், இன்னொன்று சென்னையில் இந்த விஜயா மால். ஸோ இப்போ நெக்ஸஸ் மால். ஸோ அங்கே தான் ஐமேக்ஸ். ஸோ டிக்கெட் ரேட் வந்து 600 ரூபா. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ஐமேக்ஸை ஃபீல் பண்ணணும், 600 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, 600 ரூபா கொடுத்ததுக்கு ஒர்த்தா ஐமேக்ஸில். சரி, ஓகே. இந்த படத்துடைய கதை, ஸோ போருக்கு போகிற ஒரு ராஜா, ஸோ போர் முடிஞ்சு வீட்டுக்கு எப்படி வராரு, ஸோ ஒரு நாட்டு மக்கள் எப்படி சந்திக்கிறாரு, இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட். இந்த கேமரா ஐமேக்ஸ்க்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு கேமரா. ஸோ வேர்ல்டுலேயே முதல் முறையாக ஐமேக்ஸ்னு ஒரு கேமரா உருவாக்கி அதன் மூலியமா எடுக்கப்பட்ட ஒரு சினிமா. ஸோ அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஆகணும். ஸோ வேற எங்கே போனாலும் ஸோ அவர் எதிர்பார்த்த ஃபீல் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் மெமரிஸ் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த படத்துடைய கதை அதான், ராஜா போர் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது தன் கூட கூட்டிட்டு போன மக்கள் எல்லாம் சேர்த்து எவ்வளோ அவங்களையெல்லாம் கரெக்டாக திரும்ப அவருடைய நாட்டுக்கு, இதாகா என்ற நாட்டுக்கு வந்து திரும்ப அந்த மன்னர் ஒடிசி கூட்டு வந்து சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இதை மட்டுமே வச்சு அவங்க படம் எடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3500 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ அவங்க ஊர்ல வந்து இது வந்து ஒரு புராண காலத்து ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை படமாக்கி இருக்கிறாரு கிறிஸ்டோபர் நோலன். ஸோ இவருடைய படங்கள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ இன்னொரு இவர் படத்தில் நடிக்கிற அந்த ஒரு ஆக்டர்ஸ், அவங்க யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ், அது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியா எல்லாருக்கிட்டையும் மார்க்கெட்டிங்ல இன்ன வரைக்குமே இருக்கு. ஸ்பைடர்மேன், அப்புறம் டார்க் நைட், பேட்மேன், ஸோ அந்த போட்டுக்கிற மாஸ்க் வரைக்குமே, அந்த ட்ரெஸ்ஸு வரைக்குமே, அவங்க யூஸ் பண்ணத பைக், ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் யூனிக்னஸ்ஸாக ஒரு வித்தியாசமான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால கிறிஸ்டோபர் நோலன் அந்த டைரக்டருக்குன்னே ஒரு தனி ஒரு மார்க்கெட் இருக்கு. ஸோ அதை எதிர்பார்த்து தான் நம்ம வந்து ஸோ இந்த ஒடிசி எப்படி இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் இந்த படத்தை பார்க்க வரவங்க எல்லாருமே இதில் இருக்க அந்த கதைகள் எப்படி இருக்கும், ஸோ படித்தது கிடையாது. ஸோ 180% பேருக்கு இந்த படத்துடைய கதை தெரியாது. ரெண்டாவது என்னன்னா, ஸோ இந்த படம் ஒரு மிக ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த கேமரா, ஸோ அதனுடைய மேக்கிங், அதனுடைய விசுவலைசேஷன், ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு பிரமிக்க வைக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஒரு ஆடியன்ஸுக்கு, ஒரு சினிமாட்டிக்னா நம்ம இதுக்கு முன்னாடியே கொடுத்தாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ல நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இதனுடைய பிரம்மாண்டம் நம்ம மைண்ட்ல ஊறி போச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவல்ல நம்ம வந்து ஒரு செம்மையான ஒரு ட்ரீட் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நம்ம உள்ள உட்காந்துருக்கோம். ஆனா இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஹாப்லயே பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வர வழியில சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ சாப்பாட்டுக்காக ஒரு இடத்துலயும் போய் உணவு தேடும் போதெல்லாம் ஒரு வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கிறாங்க. முதல்ல சந்திக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மனிதன், ஒற்றை கண்ணுள்ள ஒரு மனிதன், ஒரு பூதம் படம் வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அவன் பயங்கரமா இருக்க, ஒரு பெரிய பாறை அவனே திறக்கிறான், திரும்ப அவனே மூடிறான். ஆனா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்புறம் அவன் பேசுவானா இல்லை, அவன் பேசவும் செய்யறான். ஆனா மனிதனா தான் அவன் இருக்கிறான். ஸோ ரொம்ப பிரமிக்க வச்ச மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல அது ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு இடத்துல போறாங்க, அங்கேயும் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஒரு பெண்மணி சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என்ன மனிதனை பூரா ஒரு மாதிரி மிருகமா மாத்தி வச்சிடறாங்க. எல்லாம் இவங்க கூட்டிட்டு போனவங்கள மிருகமா மாத்திடுறாங்க. ஸோ தவிர்த்து இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு ஸோ இவங்கெல்லாம் எப்படி கூட்டிட்டு வராங்க அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்லயே வந்து முடிஞ்சிருது. ஸோ இவங்க எப்படி வர்றாங்க. செகண்ட் ஹாப்ல வந்து ஒடிசிஸ் அந்த மன்னர் மட்டுமே அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஸோ மன்னர் மட்டும் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அவருடைய மனைவி, அவருடைய பையன், ஸோ இவங்க 2 பேருமே இருக்காங்க. இங்க வந்து இந்த நாட்டுல பேசிக்கிறாங்க, 20 வருஷம் ஆயிடுச்சு உன் புருஷன் என்ன வரமாட்டான், ஸோ நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. அங்க ஒருத்தர் சொல்லுவான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன் அப்படி சொல்றான். சரின்னு சொல்லி அவங்களும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. அப்புறம் அப்பனும் பையனும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ அவனே கேட்பான், உன்னை பார்த்தா எங்க அப்பா மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது, இல்லை நான் ஒரு பிச்சைக்காரன், நான் அப்பா இல்லைன்னு சொல்லுவாரு. ஸோ ஒரு மன்னர் வந்து இங்க தான் வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைமுகமா இருந்து ஸோ எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம அந்த சூழல் எப்படி இருக்குது, நம்ம எதுக்காக போய் போராடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் தன்னை வந்து வெளிக்காட்டிக்காம இருக்கிறாரு. ஒரு பிச்சைக்காரனை போல எல்லாட்டையும் கை நீட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவர் பாட்டே இருக்கிறாரு. சரி, ஓகே. ஸோ இந்த சூழல் போது மேரேஜுக்காக எல்லாம் ரெடி ஆகுறாங்க. இந்த ராணியை யாரு கட்டிக்கிறது, அப்போ ஒரு சவால் ஒன்று வைக்கிறாங்க. நம்ம ராமாயணம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ராமர் வந்து அந்த வில்லை உடைச்சாதான் சீதை கிடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த வில்லு இருக்கும், அந்த வில்லுல அதை வளைச்சு அதில் அந்த கயிறு வாட்டி ஒரு அம்பு ஒன்று விடணும். ஸோ அது யாரு விடுறாங்களோ அவங்க தான் இவங்களை கட்டிக்கிறதுக்கு தகுதியான ஒரு மனிதர் அப்படிங்கிறது அவங்களுடைய ராஜ வம்ச வழியில வச்சிருப்பாங்க.
ஸோ மன்னர் வகையறாரு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணும்போது யாராலையும் முடியாது. ஓடிசி மன்னர் உள்ள இருப்பாரு, நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவரு போவாரு. அவர் போனதும் அப்பதான் அவருடைய இன்ட்ரோ வருது. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் அவருடைய இன்ட்ரோ. இது வரைக்கும் மறைமுகமா இருந்தது, செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரோ. ஸோ அந்த சீன்ல தேட்டரே வந்து ஒரு எதிர்பார்ப்புல இருந்து, ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க அந்த வில்ல உடைக்கிறதுக்கு, வில்லுல வந்து அம்பு விடுறதுக்காக. ஸோ அவர் மட்டும் உட்காந்துட்டே இருப்பாரு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துதான் இந்த இடத்துல கண்டிப்பா இவர் வந்துருவாரு. ஸோ இவர் வந்து இவர் மக்கள் முன்னாடி வந்துருவாருன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அவர் வந்துட்டாரு. தேட்டர் விசில் பறக்குது, அப்படியே செம்மையா இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கணவன் மணி 2 பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு லவ் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லவ் பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து அந்த அழக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. அழன்னா அந்த எமோஷனை நமக்கு ஃபீல் பண்ண வைக்கணும்ல. ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க. அந்த ஒரு சீன் செம்மையா இருந்தது. ஏன்னா அவங்க போருக்கு போகும்போது கையில ஒரு பொம்மை ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது குயின்னு சொல்லி அவங்க ஒரு மெமரிஸை வச்சிருப்பாரு. ஸோ 20 வருஷமா அந்த பொம்மையை வச்சிருந்து அவன் போரெல்லாம் முடிச்சு சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்து அவன் அந்த சாகும்போது அவர் கையில கொடுக்குப்பாரு. அவன் மேலேயே அம்பு விட்டுருவாங்க எதிரிகள் சேர்ந்து. ஸோ அப்போ அந்த இடத்துல கொடுக்கும்போது அந்த பெயின்ஃபுல்லான லைஃப் செம்மையா இருந்தது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைனலாக எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அடுத்து ராஜா அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. கூட கூட்டிட்டு போனவங்க எல்லாருமே மரணத்தை தெளிவாங்க. ராஜா மட்டுமே வீடு வந்து சேர்ந்துருவாரு. ஸோ சரி ஓகே, இந்த படத்தை ஐமேக்ஸ்ல தான் ஃபீல் பண்ணி ஆகணும். சரி ஓகே, ஐமேக்ஸ்ல பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்குங்களா. பிரம்மாண்டம்னா எந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஒரு பிரம்மாண்டத்தை காட்டவே இல்லை. எல்லாமே ஒரு சிம்பிள் ஃபோக்கடா, சும்மா சின்ன சின்ன அப்படியே என்ன சொல்றது, நம்ம டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபிலிம் பார்ப்போம்ல, ஒரு லைவான ஒரு கான்டென்ட் எடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட்ரி நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு நம்மளை பெயின்ஃபுல்லா கொண்டு போயிருக்குது. ஸோ நம்ம லைவா ஒரு உலகத்தை காட்டணும் அப்படிங்கிறது ராவான ஒரு ஃபுட்டேஜா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து நிறைய இடங்கள்ல ராவா அப்படியே லைவா தான் இருந்தது. ரொம்ப சிம்பிளாடா அந்த லொக்கேஷனா இருக்கட்டும், அந்த ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்தது. பிரம்மாண்டமா நம்மளை பிரமிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எதிர்பார்த்ததா பிரம்மாண்டம்னா நம்ம மணிரத்னம் எடுத்திருந்தால. ஸோ நம்ம பொன்னியின் செல்வன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கல செம்ம பிரம்மாண்டமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாம் என்ன குறைசல ஆரம்பிச்சாங்க, என்னப்பா இப்படி முடிச்சிட்டீங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் பாகுபலி பார்த்தோம். பாகுபலி வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம். ஸோ அது வந்து அது ரியாலிட்டி கிடையாது, கற்பனை சித்திரம் தான். கற்பனைக்கு வந்து எல்லையே கிடையாது, எதையுமே மிகைப்படுத்தி நல்லாவே காட்டலாம். ஸோ அந்த மாதிரி மிகைப்படுத்தி காட்டினதுனால அதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமா. ஸோ அதை பார்க்கறதுக்கு அது ஐமேக்ஸ்ல பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். நான் ஐமேக்ஸ்ல பார்க்கல, நார்மல் தேட்டர்ல பார்த்தேன். ஸோ அது செம்ம பிரம்மாண்டமா இன்ன வரைக்குமே அதாவது ஃபேவரட் தான். கற்பனை சித்திரம் ஆனால் ஃபேவரட். ஆனா இது வந்து கற்பனை சித்திரம் கிடையாது, ரியாலிட்டியா நடந்தது. இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நோலன் ரெடி பண்ணியிருந்தாருன்னா ஸோ அவங்க ஊர்ல இதை ஏத்துக்க மாட்டாங்க. என்ன நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிற அப்படி அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல இது வந்து ஒரு ஸ்கிரிப்டா எழுதி வச்சு ஒரு ஹிஸ்டரியை எழுதி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம பிரம்மாண்டமா காமிக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து ஒரு லைவான ஒரு சினிமாட்டிக். இதை எடுத்த விதம் தான் அவரு பிசினஸ் ரீதியாக பிளான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறது. எல்லாருமே ஐமேக்ஸ்ல பார்க்கணும், எங்களுடைய நாட்டுடைய வரலாறு. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டரி, இதை வந்து நான் பெருசா இன்னும் பண்ணணும் அப்படி சொல்லி ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா எடுக்க சொல்லி எடுத்து வச்சுட்டாரு. அதனால நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். எமோஷனலா நமக்கு நல்லா ஃபீல் ஆச்சு, எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டோம். ஸோ நிறைய இடங்கள ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரை கொடுத்துட்டு. ஸோ அந்த சின்ன சின்ன இடங்கள பேசிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. என்னன்னா அந்த நாட்டை அவர் எங்க போனாரு, எங்க சந்திச்சாரு, எந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஹிஸ்டரினாலே இது ஒரு சில விஷயங்கள் வந்து ரியலா லைவா கொடுக்கவும் முடியாது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதாக சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அதெல்லாம் நல்லா இருந்தது படம். ஓகே, ஐமேக்ஸ்ன்றது அது பிசினஸ்க்காக சொன்னதா கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். பட் நார்மல் தியேட்டர்ல பார்த்தாலுமே ஓகே தான். இந்த கேமராவோட மெட்டீரியல், கேமராவுடைய உருவாக்கப்பட்ட விதம் ஐமேக்ஸ், அந்த ஸ்கிரீனுக்காக உருவாக்கப்பட்டது. மற்றபடி வந்து நார்மல் ஸ்கிரீன்ல பார்த்தாலுமே அதே எஃபெக்ட் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. ஐமேக்ஸ்ல வந்து என்ன ஃபீலிங்னா அந்த ஃப்ரேமை முழுசா பார்க்க முடியும் நம்மளால. அவங்க உருவாக்கப்பட்ட அந்த கேமராவுடைய மெட்டீரியல், அந்த ஃப்ரேம் 70mm ஃப்ரேம் சொல்றாங்க, அந்த ஃப்ரேமை ஐமேக்ஸ் தான் முழுசா பார்க்க முடியும். என்ன பண்ணுறது, இந்தியாவில் இருக்கிறதே ஐமேக்ஸே கிடையாதுன்னு நோலன்லே சொல்லிட்டாரு. மும்பையில் பார்த்துட்டு இது ஐமேக்ஸே கிடையாதுடா, நீங்க எப்படி அது ஐமேக்ஸ் சொல்றீங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அவ்வளோதான் தலைவா, நாங்கள் அதில் தான் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டோம். சரி ஓகே, நல்ல ஒரு படம் தான். அவர் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சினிமா உருவாக்கியிருக்காரு. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் இன்னும் நம்ம கமர்ஷியல் ரீதியா ரொம்ப ஒரு ஆஹா ஓஹோ பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஃபிலிம். அவருடைய ஹிஸ்டரியை வந்து அவங்க அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனா ராமாயணம்லாம் இதுல வருதுன்னு நினைக்கும் போது இரடா இது அந்த காலத்துல இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது அவங்க ஊர்லயே இருந்திருக்கு, நம்ம ஊர்ல தான் ராமாயணம் சொல்றாங்க, அவங்களும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் எப்படி தெரியல, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ படத்துல நிறைய இடங்கள்ல அந்த படகுல வர்றது, அந்த தண்ணி,
கடல்லே அப்படியே அலை மோதிக்கிட்டே இருப்பாங்க. அது அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்து இன்னும் இன்னும் நிறைய காமிச்சிருக்கலாம். நாங்க நிறைய எதிர்பார்த்தோம். அதுதான் இந்த படத்துல ரொம்ப விஷுவலே காட்டுறது அந்த கடல் தான். அவங்க போர் முடிஞ்சு ஊருக்கு இதாக நாட்டுக்கு வர்ற வரைக்குமே அந்த கடல்ல பயணிக்கிறாங்க. அந்த பயணிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்கணும் இல்ல. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஆனா அவர் எதையுமே மிகைப்படுத்தல, நார்மலான ஒரு சினிமாட்டிக்கா பண்ணிட்டாரு. ஓகே, ரொம்ப ஆகா ஓகம் நம்மளுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐமேக்ஸுக்கு வந்து என்னப்பா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஆனா அவங்க நாட்டுல ஐமேக்ஸ்ல பார்த்தவங்கலாம் நம்ம என்ன சொல்றது, அப்படியே சேரெல்லாம் ஆடுது, தண்ணி எல்லாம் ஊத்துதுன்றானுங்க. நமக்கு இல்ல கொடுத்து வைக்கலையா, என்ன பண்றது, அதுக்காக நம்ம அவங்க ஊர்ல போய் பார்க்கவும் முடியாது. நம்ம இங்க இருக்க மும்பைக்கே போக முடியல, அவ்வளவு பட்ஜெட் வச்சாங்க. ஆனா அங்க போனாலும் பிரயோஜனம் இல்லை, இதே மாதிரி சீக்வன்ஸ் தான் அங்கே இருக்க போகுது. ஸோ அதனால நார்மல் தியேட்டர்லயே பாருங்க. பட் ஆனால் ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்க வேண்டியது. பட் ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான ஒரு உலகத்தை நமக்குள்ள காட்ட போறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஹிஸ்டரியா இருக்கும்போது, சரி நம்ம இந்த சினிமாக்குள்ள என்னதான் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இது வந்து வேர்ல்டு சினிமா அப்படின்னா ஐ மீன் உலக சினிமா. இப்போ உள்ளூர் சினிமா வேற, உலக சினிமா வேற. இது வந்து உலக சினிமா. ஸோ அந்த பிரம்மாண்டமான ஒரு டைரக்டரோட நேம், அப்புறம் இதுக்காக உருவாக்கப்படுற கேமராக்கள், அந்த பெரிய ஸ்கிரீன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஐமேக்ஸ்ல தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு ரூல் எல்லாம் கிடையாது. அது அவர் சொன்ன விதம் அப்படி, அவருடைய சினிமா பார்க்கணும்னு சொல்லி. பட் அந்த மாதிரி ரூல் எல்லாம் கிடையாது. நீங்க நார்மலான ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி சினிமாக்களை நீங்க ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பண்ணி அதை உணரணும்னு சொல்லுவாங்களே, ஒரு 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 ஹிஸ்டரி வந்து ஸோ இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஸோ அதை நீங்க பார்த்து உணரலாம். இப்போ நம்ம பொன்னியின் செல்வனை பார்த்துக்கிட்டோம், எவ்வளோ காலங்கள் எத்தனையோ டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு கடைசியில மணிரத்னம் சார் வந்து அதை அப்படியே எடுத்தாரு. அது ஒரு பிரம்மாண்டமா காமிச்சிருந்தாரு. ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. அந்த மாதிரிதான். ஸோ அவருடைய ஹிஸ்டரி அவர் எடுத்திருக்காரு. அவங்க ஊருக்கு அந்த சினிமா வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமா, ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி. அங்க இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க, அந்த அந்த கிளைமேக்ஸில் பார்த்து எல்லாருமே அழுகுறாங்க. அது அது அந்த பெயின்ஃபுல்லான லைஃப் சென்டிமெண்ட், எமோஷனல ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா பையன் நிறைய இடங்களில் கேள்வி எல்லாம் கொஸ்டின்லாம் வரும், ஏன்னா அவன் போய் இல்லை எங்கடா போனா செத்துட்டாருன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப ஹேட் ஆகுறது, சண்டை போடுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் நம்ம ஃபீலிங் தான் பண்ண வச்சிருக்காங்க படத்துல வந்து. பெரிய அதான் போறதா முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் சண்டை போடணும், பெரிய விசுவலேஷன்லாம் ஏன் காட்டணும். அவர் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுக்கு வரும்போது என்ன சந்திக்கிறாரு. ஆனா இன்னும் நிறைய கொடுத்துக்கலாம். ஸோ சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா எல்லாருமே ரொம்ப தைரியமா போட்டு ஓட்டுறாங்க, கப்பல் ஓட்டுறாங்க, சண்டை போடுறாங்க இறங்கி. அவ்வளவு வலிமையா எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. உணவு இல்லைன்றது தெரியுது, ஆனா யாருமே சோர்ந்து போக கிடையாது. எல்லா இடத்துலயும் வலிமையாவே இருக்கிறாங்க, எல்லாரையும் அடிக்கிறாங்க. அதுலலாம் இருந்தது. சரி, ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அந்த இது வேர்ல்டு சினிமா, அதை சொன்ன மாதிரி இதெல்லாம் வேர்ல்டு சினிமா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருந்தது. ஐமேக்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. ஐமேக்ஸ் தேவை, நார்மல் சினிமாலே பார்க்கலாம். ஐமேக்ஸ்ன்றது அந்த ஃப்ரேம் கட் ஆகாம, நம்ம இந்த இன்ஸ்டாவில் ட்விட்டர்ல போட்டுட்டாங்க, அந்த தலை மட்டும் கட் ஆகுது, இதை தாண்டா ஐமேக்ஸ், எஸ் அதுதான் ஐமேக்ஸ். அந்த தலையில இருக்க தொப்பியை முழுசா பாத்தீங்கன்னா அது ஐமேக்ஸ். அந்த தொப்பியை முழுசா பார்க்காம பாதி கட்டாகி பாத்தீங்கன்னா நார்மல் தியேட்டர். சரி, ஓகே, தேங்க்யூ.